அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தியாகம், வீரம், கடமை, நாட்டுப்பற்று என்று ஆண்களுக்கு நிகராக சுதந்திர வேள்வியில் பங்கேற்ற பாரத தாயின் மணிமகுடத்தில் மாணிக்கம் என்னும் ஜான்சி ராணியை பற்றி நான் பேசப் போகிறேன். இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போராடி துணிந்தவர்களில் ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி இந்தியாவில் வாரணாசி என்னும் இடத்தில் 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19 பிறந்தார். இவருக்கு அவர்களது பெற்றோர் வைத்த பெயர் மணிகர்ணிகா. இவர் விளையாடு வயதிலே வாள்வீச்சு, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீர கலைகளை பயின்றார். இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு தாமோதரா என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். 1853ஆம் ஆண்டு 1853ஆம் ஆண்டு மன்னர் கங்காதராவ் உடல் நலம் பாதித்து இறந்தார். ஆங்கில ஆட்சியாளர்கள் அந்த குழந்தையை சட்ட வாரிசாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். ஆங்கில ஆட்சியாளர்கள் ஜான்சியின் அரசை பறிமுதல் செய்ய முடிவு செய்தார்கள். மேலும் லட்சுமிபாய் அவர்கள் ஜான்சியின் அரசை விட்டு செல்லுமாறு ஒரு ஆணை நிறைவேற்றி பெற்றதால் ராணி மஹாலுக்கு சென்றார். அந்நேரத்தில் லட்சுமிபாய் அவர்கள் ஜான்சியின் அரசை பாதுகாப்பதற்காக தொண்டர் படையை உருவாக்கினார். அந்நாட்டு படைகளின் மூலமாக ஜான்சியை பாதுகாத்தார். இதுவே ஜனவரி 1858ஆம் ஆண்டு ஜான்சியின் மீது பிரிட்டிஷ் ராணுவம் படையெடுக்க காரணமாகும். 1858ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜான்சி மீது பிரிட்டிஷ் ராணுவம் படையெடுத்து 2 வாரத்தில் ஜான்சியை ஆங்கில அரசு கைப்பற்றியது. அந்த போரில் லட்சுமிபாய் அவர்கள் ஆண்வேனம் போட்டு தனது வளர்ப்பு மகனை மடியில் ஏந்தியபடியே தப்பித்தார். பிறகு ஆங்கிலேயர்கள் நடந்த போரில் ஜான்சி ராணி வீர மரணம் அடைந்தார். அவரை போன்ற அனைத்து பெண்களும் வீரம், விவேகம் மற்றும் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.